நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டகால பைரவர் கோயில். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சமலையோட அடிவாரத்தில் இருக்குது. இந்த கோயில் வந்து ஒரு மலையோட அடிவாரங்கிறதுனால ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த கோயிலுக்கு போகிறதுக்காக ப்ராப்பரான ஒரு வழித்தடம் இன்னும் அமையலை. ஓகேங்களா? ஸோ போகும்போது தயவு செஞ்சு பகலில் இருக்க மாதிரி போங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே ஒரு தும்பிக்கை ஆழ்வார் இருக்கார். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமி சிலைகள் இங்கே இருக்குது. கருடாழ்வார் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆஞ்சநேயர் இருக்கார். ஸோ இது வந்து பெருமாள் கோயில். நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மூடி இருந்தது. இங்கே வந்து ஆள் நடமாட்டமே இல்லை நான் ஆக்சுவலாக போகும்போது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. பட் நாட் சேஃப் ஃபார் ஆல் பீப்புள்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்து பிளான் பண்ணி போங்க. நல்ல ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ நிறைய சிலைகள் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு கரெக்டான பராமரிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது கோயிலில். ப்ளஸ் வந்து இங்கே சித்தர்கள் வந்து தவம் செய்கிறதாகவும், இது வந்து கரடி சித்தரோட ஜீவ சமாதி. ஓகேங்களா? ஸோ சித்தர்கள் தவம் செய்கிறதாகவும், அதனால் இங்கே வந்து யாரும் சத்தம் போடாதீங்க, பேசாதீங்க, மௌனமாக சாமி கும்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய சாமி சிலைகள் இங்கே இருக்குது. பட் பராமரிப்புங்கிறது இந்த கோயிலில் வந்து ரொம்ப கம்மி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு அஷ்டபைரவருக்கு வந்து நல்ல பூஜைகள் நடத்துகிற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து காலபைரவர். ஓகேங்களா? காலபைரவர் சன்னதி இதுதான். ஸோ இங்கே தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டகால பூஜைகள்லாம் நடக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து கருப்பண்ண சுவாமி. அப்படியே பக்கத்தில் நிறைய சிலைகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிவலிங்கம். ஓகேங்களா? அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சுடலை மாடர் சாமி. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சி அம்மன். இது குரு பகவான். நிறைய சிலைகள் இருக்குது. இது வந்து சப்தகண்டிகள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 லிங்கங்களும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 12 ஜோதிலிங்கங்களும் ஒரே இடத்துல இவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பட் என்ன பராமரிப்பு இல்லை, பூஜைகள் எதுவும் ப்ராப்பராக நடக்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இது எந்தெந்த லிங்கங்கிறதுக்காக நோட்டீஸ் போர்டு இவங்க வச்சுருக்காங்க. 12 ஜோதிலிங்கமும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு நோட்டீஸ் போர்டில் வச்சுருக்காங்க. அந்த 12 லிங்கம் மாதிரியான வடிவமைப்பு கொண்ட லிங்கங்களை இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் அந்த 12 லிங்கம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகத்தியர் முனிவருக்கு ஒரு பெரிய சிலை வச்சுருக்காங்க. நிறைய சிலைகள் இங்கே இருக்குது. பட் ஆனால் எந்த ஒரு சிலைகளுமே ஒரு பாதுகாப்பான ஒரு பராமரிப்பில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேஃபாக பார்த்து பகலில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பைரவருக்கு நைட்டு பூஜை நடக்கும், அந்த டைமில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கெலாம் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நைட்டு 12 மணிக்கெலாம் இங்கே போகிறது நம்மளுக்கு சேஃபே கிடையாது. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு நைட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த கோயிலுக்கு பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. நான் போகும்போது கோயில் பூசாரியோ இல்லை வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கோ யாருமே வரல. இது வந்து அஷ்டபைரவர். ஓகேங்களா? சாரி, நவபைரவர். 9 பைரவரும் இங்கே வந்து நவகிரகங்களாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து நடக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கீழெல்லாம் பார்த்து நடங்க. பூச்சிகள், பாம்பு அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிவனுக்கு லிங்கத்தில் முகவடிவம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்து போகிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ மற்றபடி கோயில் வந்து ஒரு நல்ல அமைதியான ஒரு ஸ்பிரிச்சுவலான பிளேஸாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.